மற்ற மாநிலத்தில் கடன் கொடுக்குறாங்க. அவங்க இன்னும் தொழிலில் வளர்ச்சி அடையலை, நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த டிஃபரன்சியேஷன் நீங்க எப்படி? அண்ணா, நீங்க தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு போடக்கூடிய பட்ஜெட்டை பாருங்க. நான் நண்பர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, உள்கட்டமைப்புக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க சதவீதம் அடிப்படையில்? இன்னைக்கு நாம 53 லட்சம் கோடி பட்ஜெட்ல 12 லட்சம் கோடி உள்கட்டமைப்பு கொடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நாம 25% தாண்டி போயிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க, 25% தாண்டி உள்கட்டமைப்பு மட்டுமே அந்த பணத்தை போடுறோம். ஆமா, இந்திய அரசும் கடன் வாங்கி இருக்கு, இந்திய அரசும் வட்டி கட்டணும், அதையும் செஞ்சாகணும். பென்ஷன் கொடுக்கணும், அதையும் செஞ்சாகணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பணம் கொடுக்கணும், அதையும் செய்யணும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போடக்கூடிய பட்ஜெட் உள்கட்டமைப்பு கிடையாது. கடன் வாங்கி 10 லட்சம் கோடி வாங்கியாச்சு. ஒரு ஆண்டும் கட்ட வேண்டிய தொகை அதிகம், கட்ட வேண்டிய வட்டி அதிகம். ஏன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி நான் பேசல, இதை தமிழ்நாடு பட்ஜெட் போட்ட பிறகு நம்ம பிரஸ் மீட்ல தெளிவா பேசுவாங்கன்னா. அப்ப எந்த விதமான கரண்ட் சப்சிடி கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவ்வளவு சப்சிடி கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தொழில்துறை வளரும், அதன் மூலமா 4 பேர்த்துக்கு வேலை கிடைக்கும், கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டாங்க? மத்திய அரசு, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேச பத்தி நம்ம பேசுறோம். அவங்க ₹1 கொடுக்குறாங்க, கரெக்ட். இங்கிருந்து எத்தனை பேர் போறாங்க? எத்தனை பேர் இங்கிருந்து புதுசா எக்ஸ்பான்ஷன் அங்க போறாங்க? எத்தனை பேர் தமிழ்நாட்டிலிருந்து குஜராத்துக்கு போய் செமிகண்டக்டர் யூனிட் போட்டிருக்கிறாங்க? அதையெல்லாம் ஏன் இங்க பண்ணல? அதே போல இவர்கள் நடத்துவது வெறும் காட்சி பொருள் மட்டும்தான். 4 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க, வந்தாங்கிறாங்க. 3 நாள் கழிச்சு அதே கம்பெனி இன்னைக்கு ஆந்திராக்கு போகுது. விசாகப்பட்டினம் உலகத்தினுடைய டேட்டா சென்டரா மாறிட்டு இருக்கு. ஏன் அது சென்னை மாறி இருக்கக்கூடாது? கூகுள் ஏன் விசாகப்பட்டினம் போச்சு? ஏன் அது சென்னையில் இருக்கக்கூடாது? அதனால் பட்ஜெட் என்பது எல்லா மாநிலத்திற்கும் பொதுவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு பினான்ஸ் கமிஷனை பத்தி முதலமைச்சர் ஒரு பாராட்டுனாவது கொடுத்திருக்கணும்ல. 16வது பினான்ஸ் கமிஷன் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் கேட்டோம். நானும் கேட்டேன், நீங்களும் கேட்டீங்க, போன வருஷம் முதலமைச்சரும் கேட்டார். அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாநிலத்துக்கு மரியாதை கொடுங்க, கொடுத்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசனுடைய நிதி பகிர்வு குறைச்சிருக்கிறாங்க, ராஜஸ்தானுடைய நிதி பகிர்வு குறைச்சிருக்கிறாங்க. அதை பாராட்டி ஒரு அறிக்கை வந்துச்சா? இல்ல. மத்திய அரசு எல்லாருக்கும் பொதுப்படையா இருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் நிதி பகிர்வு 2026 31 வரைக்கும் பாருங்க, சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 10% 10% கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி கொடுத்திருக்காங்க. எதுவுமே இல்லை, வெறும் குற்றம் மட்டுமே. காலையிலிருந்து இரவு வரை குற்றம் மட்டுமே சுமத்திக்கிட்டு இருந்தா எப்படி? அந்த பக்கம் ஆந்திர பிரதேசம் பாருங்க, எப்படி அவர் சந்திரபாபு நாயுடு எப்படி அருமையா பேசி அவர் மாநிலத்துக்கான வேலையை வாங்கிக்கிறாங்க. அதனால் தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, 2026 ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய அரசு அடுத்த 5 ஆண்டு காலம் மத்திய அரசினுடைய பலனை முழுமையாக பயன்படுத்தி தமிழ்நாடு அடுத்த கட்டம் வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு. எப்படியும் தோல்வி உறுதி அப்படிங்கிற நடந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு கொடுக்கணும் சொல்லி பிஎம் அண்ணா, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இல்லையாங்கண்ணா? இவ்வளவு சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு இல்லையா? 16 லட்சம் கோடி ட்ரெயின் நெட்வொர்க் இந்தியா முழுவதும் 2 லைன். எந்த மாநிலத்துக்கு 2 லைன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கண்ணா. 2 லைன் கொடுத்துருக்கோம், முக்கியமா 2 லைன். இவ்வளவு பணங்கள் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஃப்ரான்டியர் செக்டர் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம். இவ்வளவு கொடுத்த பிறகும் கூட தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு முதலமைச்சர் சொன்னாங்கன்னா ஒரு அரசியல் மட்டும்தானே செய்யறாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கடைசி ஒரு 60 நாட்கள் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. என்ன வேணாலும் சொல்லட்டும், மக்கள் பார்க்கிறாங்க. மக்கள் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியும் அதுல தமிழகம் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கா அப்படின்னு அவங்க பார்க்கறாங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்றாங்க, எங்களுடைய போட்டி மற்ற மாநிலங்கள் கிடையாது, ஐரோப்பிய நாடுகளோடு போட்டி போடுறோங்கிறார். தமிழ்நாடு மாநிலம் நாங்கள் ஐரோப்பிய நாடு தான் எங்கள் போட்டி. வரவேற்க வேண்டிய விஷயம், அந்த அம்பிஷன் இருக்கட்டும். ஆனா ஐரோப்பிய நாடுகளோட போட்டி போடுறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க. எந்த ஐரோப்பிய நாடுக்கு பக்கத்துல, அதாவது வளர்ந்த ஐரோப்பிய நாடுக்கு பக்கத்துல வந்திருக்கிறீங்க? எந்த அளவுக்கு அடுத்த கட்ட வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறீங்க? எதுவுமே இல்லை. இன்னைக்கு சும்மா பேச்சுக்காக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் 2 பக்கத்தையும் பார்க்கறாங்க, நம்ம பட்ஜெட்டையும் பார்க்கறாங்க. எனக்கு இன்கம் டாக்ஸ் இதற்கு முன்பு மிகப்பெரிய சலுகை நம்ம கொடுத்திருக்கோம். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் யாருக்கு வருமானம் இருக்கோ அவர்களுக்கு நாம 0 டாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இந்த பட்ஜெட்ல இன்கம் டாக்ஸ் நம்ம கை வைக்கல. ஏன்னா ஒரு பட்ஜெட்லும் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் மாறும், அதே ஒரு பேசும் பொருள். ஒரு அரை மணி நேரம் இன்கம் டாக்ஸ் பத்தி பேசுவோம். இந்த வருஷம் இன்கம் டாக்ஸ் ஏன் பேசும் பொருள் இல்லை என்றால், மத்திய அரசு இதற்கு முன்பு இன்கம் டாக்ஸ் ரீஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. புதிய இன்கம் டாக்ஸ் ஆக்ட், இன்னும் எளிமையான ஆக்ட் 1 ஏப்ரல் 2026 இருந்து நடைமுறைக்கு வருது. இது எல்லாம் கூட ஆரோக்கியமான விஷயம். அதை நான் பேசல, ஏன்னாங்கன்னா இந்த பட்ஜெட்ல அது இல்லை, இதற்கு முன்பே நாம் அதை செஞ்சிட்டோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் எதை பத்தியும் பேசாம தமிழ்நாட்டிற்கு வரி பகிர்வு அதிகம் அதுவும் பேசல. வெறும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க,
சென்னை சென்னை சென்னை, தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேர் எங்கேயுமே இல்லை அந்த பட்ஜெட்டில், அதனால வஞ்சிச்சிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 5 மாநில எலெக்ஷனுக்கு போகிறாங்க. வெஸ்ட் பெங்கால் போகிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ங்கிற வார்த்தை எவ்வளோ பயன்படுத்தியிருக்கிறோங்கன்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் காரிடார் ஒன்று இருக்குது, ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் சிலிகுரியிலிருந்து வாரணாசி இருக்குது. இப்போ அசாம் போகுது. எத்தனை முறை அசாமை பயன்படுத்தி இருக்கிறோம்? இதுக்கு பாண்டிச்சேரி போது பயன்படுத்தி இருக்கிறோமா, கேரளா போது பயன்படுத்தி இருக்கிறோமா? எல்லா மாநிலத்திற்கும் நல்ல ஒரு பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுமையாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மாநில அரசுக்கு வைக்கின்றோம்.